வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி GT Neo 3 நம்ம கிட்ட வந்த ஃபர்ஸ்ட் 8000 Dimensity 8100 Dimensity 8100 SoC இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இல்லை, கொஞ்சம் இதுவும் OnePlus 10R ஒரே ஸ்பெக்ஸ் தான், ஒரே ஸ்பெக்ஸ் ஃபோன் தான். ஸ்பெக்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சார்ஜிங் போட்டுடுறேன். அல்ட்ரா டாட் நம்ம இப்போ பாக்ஸ்ல வந்த சார்ஜர் தான் யூஸ் பண்றோம். ஆனா கேபிள் வந்து OnePlus ஓட கேபிள் யூஸ் பண்றேன். இப்போ தெரியாதா? 72% இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம இந்த பேஸ்ல கேப்ல எவ்வளவு இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் என்ன அவ்வளவு தெரியும். வெர்ஷன் என்ன? 1256 1256 LPDDR5 RAM இருக்கு. UFS 3.1 ஸ்டோரேஜும் இருக்கு. நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குல்ல? ஆமா, இல்ல ரெண்டு வேரியன்ட் தான். ஆனா இது வந்து 150 வாட் வேரியன்ட். 150 வாட் வேரியன்ட் வெறும் 1256 தான் இருக்கு. 80 வாட் வேரியன்ட்ல 128 வேரியன்ட் இருக்கு, 1256 இருக்கு. ரைட், ஓகே. Dimensity 8000 தான் போட்டிருக்கு இதுல. ஆனா ஆக்சுவலா வந்து 8100 இருக்கு. ரைட், இதோட ஏன்னா 8100 வந்து கிளாக் ஸ்பீட் வந்து அப் டு 2.8 GHz வரைக்கும் போகும் இந்த Cortex A78. ஸோ A55 வந்து அது ரெண்டுத்துக்கும் காமன் தான், 2 GHz 5nm. ஸோ ஆப்டிமைசேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், பவர் யூசேஜ். ரைட், அடுத்தது 6.7 இன்ச். இதுதான் லார்ஜஸ்ட் ரியல்மில இருக்கிற ஸ்கிரீனு. ஸோ 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் 120 Hz AMOLED ஸ்கிரீன் தான். LTPO பேனல் கிடையாது, ஆனாலும் LTPO வேணும்னா GT2 ப்ரோக்கு போகணும். ஆமா, LTPO பேனல் கிடையாது, நார்மல் பேனல் தான். ஆனாலுமே நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிரைட்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. Mali G610 6 கோர் GPU MC6. ஓகே, 4500 mAh பேட்டரி இருக்கு. அது 180 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்ப பேசிட்டே இருக்கும் 3% சார்ஜ் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல பார்க்கலாம் எவ்வளவு ஆயிடுச்சுன்னு. சரி பேசுங்க. பெஞ்ச்மார்க்ஸ் 8100 ஃபர்ஸ்ட் டைம் நான் பெஞ்ச்மார்க்ஸ் பாக்குறோம். எங்க இருக்கு? மேலதான் இருக்கு. Snapdragon 888 அந்த அளவுக்கு இருக்கு. இதோட பெட்டராவே இருக்கு. S22 Gen 1 பெட்டரா இருக்கு. அதான் என்னது இது? அவ்வளவு நல்ல ப்ராசஸர். ஆமா, ஏன் நம்ம முன்னாடியே போன்ஸ்ல கொண்டு வரல? செமையா இருக்குமே. சரி, அட்லீஸ்ட் இப்போ கொண்டு வராங்க. இதே எப்படி இருக்குன்னா அப்ப 9000 வேற லெவல்ல இருக்கும். இந்தியால தான் வர மாட்டேங்குது அந்த 9000. 10 lakhs கிராஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம சைனால பார்த்தோம். 9000 மேபி ஃபியூச்சர்ல Vivo X80 X80 போன்ல வர சான்சஸ் இருக்கு, செக் பண்ணலாம். எனிவேஸ், ஆனா இந்த ப்ராசஸ் எனக்கு இது கம்மியா இருக்கு. Geekbench வந்து சிங்கிள் கோர் வந்து OnePlus 10 Pro அளவுக்கு இருக்கு. பரவாயில்ல, OnePlus 10 Proவே மத்த போன்ஸ் எல்லாமே Gen 1ல. ஆமா, ரைட். AG888 இருக்கு. Asus போன்ஸ்லாம் பார்க்க கூடாது, ஏன்னா அந்த கேமிங் போன்ஸ் எல்லாம் வேரியன்ட் இருக்கு. ஆனா GT2 அதுவும் 888 அதோட கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. சோ சிங்கிள் கோர் கம்மியா இருந்துச்சுன்னா மல்டி கோர் அதிகமா இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமே. டாப்ல இருக்கு. வாவ், பரவாயில்லையே. 8 Gen 1 பெட்டரா இருக்கா? ஆமா, எப்படி எல்லாத்தையும் பீட் பண்ணிடுச்சு. iPhone 13 கொடுங்க, அது எனிவே ஆப்பிளோட அது வேற லெவல் ப்ராசஸர் இருக்கும். ஆனா ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இப்ப டாப்ல இருக்கு. அதுவும் என்ன பிரைஸ் ரேஞ்ச்? 38,000 அது மட்டும் இல்ல. சரி, ஓகே. அப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சார்ஜ் 82 ஆயிடுச்சு. 72 73 ஸ்டார்ட் பண்ணா இந்த கேப்ல. அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும். சோ ஏறிட்டே இருக்கு 83 இந்த மாதிரி. எனிவேஸ், நம்ம இப்போ இந்த கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சார்ஜிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, எனிவே நம்ம கேமிங்ல வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ ரியல்மி GT Neo 3 கேமிங் பேட்டரி ஆன்ல தான் இருக்கு. GT மோட் ஆன்ல இருக்கு. பேட்டரி லெவல் இப்போ 83. நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்சிட்டோம். 72% இருந்து 82%, 83%, 84% வரைக்கும் கிளைம் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் ஏதோ வேப்பர் சேம்பர் கூலிங் நிறைய போட்டிருக்காங்க. பெரிய 34 தான் இருக்கு. அந்த 150 வாட் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு 35 மேக்ஸிமம். 35 அந்த அளவுக்கு ஆகல. ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டில் கிரவுண்ட்ஸ் பார்க்கலாம். செட்டிங்ஸ்ல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு? 8100 இருக்கு. HD ஹையா, அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் எங்க? HDR இல்லையா? ஐயோ, ஆப்டிமைஸ் பண்ணலையா? பவர்ஃபுல்லான GPU தான். ஸ்மூத்ல கூட எக்ஸ்ட்ரீம் வரல. ஐயோ, சரி, ஓகே. HD பார்க்கலாம் எவ்வளவு FPS வருது. அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? தனியா டிஸ்பிளேக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிப் வச்சிருக்கோம், அதனால MMC மாதிரி ஆக்ட் ஆகும்.
தனியாக ஃப்ரேம்ஸ் இன்சர்ட் பண்ணும், பெட்டர் எஃபிஎஸ் கேமிங்கில் கிடைக்கும், நாங்கள் பப்ஜி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பப்ஜி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை பிஜிஎம்ஐ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா? சொன்னாங்க. This is a simulation game set in a virtual world and does not represent real life. எங்க 30 தான் வருது. Please play in moderation. Take கேளமா இருக்கு. breaks and play responsibly. அதுவும் இதே இருக்கே, நிறைய கேப் இருக்கு. 45% 100% ஆகல இன்னும். கண்டிப்பா ஓடலாம். ஏன் இந்த செட்டிங் எனேபிள் பண்ணலாம்னு தெரியல. மேபி கண்டிப்பா ஆட்டோமேஷன் பண்ணணும். இவ்வளவு பாப்புலரான கேம்லாம் ஆட்டோமேஷன் பண்ணலனா பிரச்சனை. 30 அப்டேட் வேற வந்துச்சு, இது 5 GB அப்டேட் வந்துச்சு நீதிகா. இல்ல இப்போ 5 GB அப்டேட்டா? 5 GB அப்டேட் இன்னைக்கு தான் வந்துச்சு. காலி அங்கேயும் சுட்டான். டீமேட் மக்கள் டீமேட் மட்டும் இல்லை, நான் முடியா என்னடா ஓட்டிருக்கேன். எங்க இருக்கான்? செம சாப்பியா இருக்கு 30 பேசினால. நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இல்லை, அதான் எக்ஸ்ட்ரா ஆண்டனாஸ்லாம் போட்டுருக்கோம். ஆர்கனைஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்க, ஏன்னா இவ்வளவு பாப்புலரான கேம்ல ஆர்கனைஸ் பண்ணலன்னா பிரச்சனை. பண்ணணும், ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க இந்த கேம்லாம். ஜிடிடி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆமா, டீமேட் அங்கே இருக்கான், சுடவே மாட்டேங்கிறான். 39 ஆயிடுச்சு அதுக்குள்ள. Victory. 36 37 35 பரவாயில்லையே, அதான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. சார்ஜ் இப்போ 82 84 இருந்துச்சு. இது எங்க 82 தான் இருந்துச்சு. 82 83 83 இருந்துச்சு. ஆமா, 1% ட்ரெயின் ஆயிருக்கு. சரி, இப்போ 82ல இருக்கு. கார்டுல பார்க்கலாம். கார்ட்லயாவது ஃபுல் ஹை ஃப்ரே அதான் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புது சிப்பானாலே இதே தான். எக்ஸினாஸ்ல இது மோஸ்டா இருந்துச்சு. 81% நல்ல வேளை இந்தியால சாம்சங் எக்ஸினாஸ் லான்ச் பண்ணாங்க. கொண்டு வரல. ஆமா, கொண்டு வந்துச்சுன்னா அது காமெடியா இருக்கும். S22 இங்க சிஸ்டம் ஸ்டேட்டஸ் எங்க 60 FPS வருது. இங்க இப்போ ஜிபி யூஸ் ஆயிடுது பாரு. 100% மேக்ஸ்ல தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. ஐஎஃபிஎஸ் இதெல்லாம் உங்க எஃபிஎஸ்லாம் ஒன்றும் 60 தான் காமிக்குது. அதெல்லாம் கிராஃபிக்ஸ் டீசெண்டாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. எங்கடா ஆளக் காணோம்? அந்த சைடு லெஃப்ட்ல வெச்சு பக்கத்துல இருக்காங்க. ஏய், ஒருத்தன் கூட போயிட்டான். பின்னாடி எங்க இருக்காங்க எல்லாரும்? முன்னாடி இருக்கான் ஒருத்தன். எங்க போன காணோம்? ஏய், நான் அந்த ஒரு டாக்ஸ் போறேன், நீ அந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கேன். முடியும் அவங்க வேஸ்ட் இருந்தா என்ன நடக்குது புரியல.
ஏதோ நடந்துருக்கு. இங்க 100 கிலோ ட்ரோன் மிஸ் பண்ணமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ படுத்துச்சு. 38, 39 கொஞ்சம் கிளைம் ஆகுது ஸ்லோவா. 71%. ஏர்பட் சாம்பர் ஒர்க் ஆகுது. 2% கம்மி ஆச்சு பேட்டரி. சரி இப்போ கெஞ்சி இவ்வளோ நேரம் அடியும் 2%. பரவாயில்லையா, நல்லா இருக்கு. டென்ஷன் கொஞ்சம் தலைவலியாக இருக்கு. இது பேக்னல் ஓப்பனாக இருந்துச்சோ இருக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள லோட் ஆயிடுச்சு. Sacred name, fortune preserver. Freeze to the core. Shut up. Crush. Judgment. Shut up. There you are, eavesdropper. Judgment. Beg for mercy. Let me amuse myself a little. Over here. Let the show begin. Rise. Crush. Blink. Shut up. Beg for mercy. Beg for mercy. Let me amuse myself a little. Crush. Vengeance will be mine. Shut up. Crush. Let it go. Beg for mercy. Look at me. ஓகே Just கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு கண்டிப்பா. 45யா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 45, 43, 46 பா என்னடி பேக்கில் நிறைய விளையாடணும். அப்போ ஆனால் பேக்கில் பரவாயில்லையே. பேக்கில் 44. ஓகே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்குது. பேட்ரி 75வா அவ்வளோதானா? 80 இருந்துச்சா? இல்லை 78 இருந்துச்சு. 78ஆ? ஆமாம் பரவாயில்லையே, இவ்வளோ நேரம் அடியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 84 இருந்துச்சு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கேமிங்க்கு அப்புறம் ஒரு 10% தான் கம்மி ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஓகே, இதான் வந்து ரியல்மி GT Neo 3யோட கேமிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பிரஸ் பண்ணிடுங்க.